டேய் நிறங்கடா. இன்னொரு சைடு போங்கடா. தெரியல சார், சண்டையில் எங்கேயோ பிட்டம் போல. ஹலோ சார். சொல்லியா? வந்துட்டேன் சார். நீங்கள் சொன்ன இடத்துக்கு டோர் லாக்கில் இருக்குது சார். கதவு பக்கத்தில் மோட்டர் இருக்குல்ல, அது பின்னால் சாவி இருக்கும் பாரு. எங்கே? இருக்குது சார். உன்னை சேஃபாக பார்த்துக்கோ. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். ஓகே சார். வேடா ஃபேன் ஓடுது, லைட்டு மட்டும் எரியல. டேய் உட்கார்றா. எங்கே சார் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்ன இடம் இது? அமைதியாக உட்காந்துனா அடி வாங்காமல் இருப்பேன், புரியுதா? என்ன சார் மிரட்டுறீங்களா? உதந்து நினச்சின்னு இருக்கீங்களா? அரசு போனால் ஸ்டேஷன் தான் சார் கூப்பிட்டு போகணும். என்ன சார் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இப்போ இங்கே இருக்கிறது தான் தம்பி உனக்கு சேஃபு. ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டுரு, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. நான் ஏன் சார் அமைதியாக இருக்கணும்? அவனை அச்சான், நான் திரும்ப அச்சேன், அவ்வளோதான். ஏன் சார் உங்களை யாராச்சும் அச்சா திரும்ப பார்த்துட்டே இருக்க? சார் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் சார். ஏன் சார் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்ன இடம் சார் இது? ஐயோ, லைட்டை போடாயா. லைட் எரியல சார். அந்த கடைசி சுவிட்சை நல்லா அழுத்தி விடு. தூக்கி உட்கார ஐயா. பேர் என்னடா? அசோக் சார். அப்பா பேர் என்ன? வெற்றிவேல். வயசு? 17. இல்லை சார் 17. 17 18? போன வாரம் தான் சார் 18 ஆச்சு. சார் அப்போ ஜூனியல் கூட இல்லை போலையே. எல்லாம் நேரம் மீடியாக்காரன் நியூஸ் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். சின்ன பையனாக வேறு இருக்கான். என்ன சார் எதனா பண்ணுங்க சார். சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை சார். அவன் யாரு கூட எனக்கு தெரியாது சார். எப்போவுமே அந்த காலையில் தான் சார் டீ குடிப்பேன். டீ குடிச்சிட்டு இருக்கும் போது தம் அடிச்சுட்டே கிட்ட வந்தான் சார். மூஞ்சிலே போக விட்டான் சார். அப்படி ஓரமாக போய் ஆடுறா தான் சார் சொன்னேன். உடனே ஒருத்தன் யாரா ஓரமாக போக சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டான் சார். அவன் அடிக்க ஆரம்பிச்சான் சார். ஆனால் தான் சார் நானும் திருப்பி அடித்தேன். கையில் கிடைக்கிற கிளாஸ்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்புறம் என்ன நடந்துன்னே தெரில சார். இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நான் இப்படி பார்த்தா அவனும் இங்கே இருக்கணும் சார். அவனை மட்டும் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு என்னை இங்கே உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சார்? ஓ, அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லியா? நீ அடிச்சது யார் தெரியுமா? சிண்டிகேட் தியாக பையன். அவன் பையனை அடிச்சான்னு ஊர் ஃபுல்லாக தேர்ந்து இருக்கான். எங்ககிட்ட இல்லை, அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன்னு சொல்லி வச்சுருக்கோம். நீ மட்டும் எங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சு குரு தெரியாமல் ஆக்கிடுவான். எவ்வளோ கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பான். ஆனால் சார் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்க போய் நீ இந்த இடத்துல இருக்க. இல்லைன்னா நீ பேசின பேச்சுக்கெல்லாம். சார் என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க? சார் எங்கள் அம்மாவுக்கு நான் மட்டும் தான் சார். அப்பா ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டார் சார். நான் இல்லைனா அவ்வளோதான் சார். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுலே தெரியல சார். எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஏய், அவனு தான் யாரும் இல்லைன்னு தெரியுதுல்ல. அப்போ எவனோ அடித்தா அடி வாங்கிட்டு வந்திருக்கணும். இதுலேயே புட்டிக்கு மாதிரி சண்டைக்கு போனால் இப்படி தான் ஆகும். கெஞ்சி கேட்குறேன் சார். சார் ஐயோ, இங்கே இருந்த வேலைக்கு ஆகாது. காசுக்கு பஸ் ஏற்றி விடு. ஓகே சார். கையில் காசு அதை வச்சுருக்கியா? ஒரு 500 ரூபாய் இருக்கும் சார். ஒரு மூர்த்தி கால் பண்ணுறேன், என்னன்னு கேளு. டேய், நான் சொல்கிற ஒரு காசுலேயே இரு. உங்களை பார்த்துக்க நான் ஆள் அனுப்புகிறேன். உன் கையில் ஒரு ஃபோன் வச்சுக்கோ. நான் கால் பண்ண மட்டும் கிட்டு வேறு யாருக்கும் கால் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் எந்த போலீஸ்காரனும் பண்ண மாட்டான். பாவமாக இருக்குன்னு பண்ணுறேன். சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து மூர்த்தி பேசுனா சார். சார் தியாக பையன் செத்துனானா சார்? சார் யாரும் வர மாதிரி இருக்கு சார். பிஸ்டல் வச்சுருக்கியா? ஊர் சுத்தாமல் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேர்ப்பா. என்னை விட்டு போயிட மாட்டேங்க.
மச்சான் சூப்பரா நீ கேட்ட காலேஜே கிடச்சிச்சு. டேய் அது ஓரமாக போய் தம்மா